போயிட்டு இருக்கோம்னா எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். இந்த மாதிரி லைவா இந்த விளாக் எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாது, போக போக தான் தெரியும். அதெல்லாம் நல்லா தான் வரும். முடிஞ்ச அளவுக்கு இந்த விளாக் இன்ட்ரெஸ்டிங்காக போக போக தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். தொண்டை கொஞ்சம் சரியில்லை. சரி, இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துடுங்க. ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க. இதில் வந்துட்டு வாய்ஸ் கேட்குதான்னு கூட எனக்கு தெரில, நான் மைக் போடல, எதுவுமே போடல. சரி, ஓகே, விளாக்ல போகலாம். ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி கோல்டு ஷாப்பிங் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் பரசவக்கத்தில் இருக்கிற சரணா ஸ்டோருக்கு தான் வந்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பெரிய சரணா ஸ்டோர் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த கடை இருந்துச்சு. அங்கே போனால் ஏதோ 2 நிமிஷம் ஒர்க் நடக்குது. சரணா ஸ்டோர் பக்கத்துலேயே இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க. நாங்கள் இப்போ தான் போய் பார்க்குறோம். செம்ம பெருசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. நாங்கள் வந்துட்டு குட்டி பொண்ணுக்கு வந்துட்டு ப்ரேஸ்லெட் எடுக்க தான் போயிருந்தோம். ஒரு 2 to 3 கிராமில் பார்க்கலாம் அப்படின்னு போனோம். அத்தனை கிராம்லேயும் அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது. இன்னும் கிராம்ஸ் அதிகமாக நம்ம கூட்ட இன்னும் நிறைய டிசைன் வச்சுருக்காங்க. பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்குது. எல்லாத்தையுமே பார்க்கும்போது வாங்கணுன்ற ஒரு ஆசை எல்லாருக்குமே பொதுவாக வருமே, அந்த மாதிரி தான் வந்துடுது. அதுக்கப்புறம் எங்களுக்கு ட்ரெயினுக்கு டைம் இல்லைன்றனால டக்குன்னு பார்த்தோம். ஒரு 2 ப்ரேஸ்லெட் பார்த்தோம், அதில் ஒன்று செலக்ட் பண்ணோம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ஹார்ட் வந்துட்டு என்கிட்ட இருக்கிற ப்ரேஸ்லெட்டு அது மாதிரியே இருந்துச்சு. ஸோ நான் அதையும் எடுத்துகிட்டு இன்னொன்று வந்து எடுத்தேன். கொஞ்சம் அந்த 2.5 கிராம்லேயே நல்லா பார்வையாக இருந்துச்சா. இதை எது வேணும் எங்கள் பாப்பாட்ட காட்டும் போது அவள் வந்து அந்த ப்ரேஸ்லெட் செலக்ட் பண்ணால். ஸோ அதை டக்குன்னு வாங்கிட்டு பில்லை போட்டு கடன்னு ஓடி இருந்துச்சு. அப்புறம் ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கப்புறமா பாப்பாவுக்கு எதுனா ஊட்டுன்னுட்டு 2 இட்லியும் 2 வாழைப்பழமும் வாங்கிக்கிட்டேன். இங்கே வந்துட்டு எதுவுமே சாப்பாடு நாங்கள் ஸ்டேஷனில் வாங்க மாட்டோம் இப்போவும், ஏன்னா ஃபுட் குவாலிட்டி ரொம்ப ஸ்மாராக இருக்கும். ஆனால் அவசரத்துக்கு அவளுக்கு எதுவும் இல்லையே அப்படின்றதுக்காக வாங்கினேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்துட்டு இந்த இதெல்லாம் சாப்பிட்டா பிடிக்காது. ஃபோனில் வந்துட்டு நாங்கள் ஃபுட்டு ஆர்டர் பண்ணோம். செங்கல்பட்டில் வந்துட்டு டெலிவர் ஆகுற மாதிரி. இது வந்து எப்படின்னா நம்ம இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி தான். ஆனால் ஸ்விக்கி ஜொமேட்டோலலாம் ஆர்டர் போட முடியாது. அதுக்குன்னு ஒரு சில ஆப்ஸ் இருக்குது, அதில் தான் நம்ம வந்து போடணும். அதில் நம்ம ஆப் ஆர்டர் பண்ணும்போதே நம்ம பிஎன்ஆர் நம்பர் கொடுப்போம். அது கொடுக்கும்போதே நம்மளோட கோச்சு நம்மளோட சீட் நம்பர்லாம் வந்துடும். அதை வச்சு கரெக்டாக அவங்க நம்ம இருக்கிற இடத்துக்கே வந்துட்டு டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க. நியர்பை ஷாப்ஸ் மட்டும் தான் வரும், நிறையலாம் வராது, கொஞ்சம் கடை தான் வரும். ஃபுட்டு வந்து ரொம்பலாம் நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது, சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ட்ரெயினில் வாங்குறதை விட அது பெட்டராக இருக்கும். அப்படி வாங்கி சாப்பிட்டாச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு பாப்பா கூட விளையாடிட்டு அவ்வளோதான், அப்புறம் தூங்கிட்டோம். குட் மார்னிங். இப்போ திருநெல்வேலி வந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும், ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும் நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு. இங்கேருந்து செந்தூர் எக்ஸ்பிரஸ் பிடிச்சி போக போகிறோம். ஓகே, அங்கே போயிட்டு பார்க்கலாம். இதான் எங்கள் ஊர் குறும்பூர். எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம். இப்போ தான் நல்லா மழை பெய்யுது. நேற்று நைட்டில் வந்து சரியான மழையாக, இப்போ மழை சாரல் அடிச்சுட்டே இருக்குது. கிளைமேட் செம்மையாக இருக்குது. வரும்போதே ஒரு நல்ல வரவேற்பு. அப்புறம் எங்கள் ஊரை சுற்றி பாருங்கள். இது வானத்தின் வாசல், தேவனுடைய கூடாரம். ரொம்ப பெருசாக இருக்கும். எப்போவுமே இங்கே க்ரௌடாகவே இருக்கும். வியாழக்கிழமை தோறும் ப்ரேயர் நடக்கும். வருஷத்தில் நிறைய நாள் இங்கே ப்ரேயர் கூட்டம், நிறைய வண்டியாக அங்கெல்லாம் பார்க் பண்ணியிருப்பாங்க. இந்த சைடு ஃபுல்லாக அப்படி இருக்கும். இதை வச்சு எங்கள் ஏரியாலாம் ஃபுல்லாக ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்களா, இதெல்லாம் புளிய மரம். நான் வந்து இங்கே தான், இது எங்கள் ஸ்கூல் காமராஜர் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இங்கே தான் எக்ஸாம் 10th 12th எக்ஸாம் நடக்கும்போது நாங்கள் மதியம் வந்தோம்னா இந்த புளியமரத்துக்கு தான் கிடப்போம். இந்த ரயில்வே டேக்கில் வந்துட்டு
இந்த ரயில்வே ட்ராக்ல வந்துட்டு காசு வச்சு விளையாடுவோம், அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். ஆனால் அதெல்லாம் சட்டப்படி இப்போ பண்ணக்கூடாது, அப்போவே பண்ணக்கூடாது, பார்த்தா திட்டுவாங்க. அப்புறம் மழை பெஞ்சிட்டே இருந்தனால இங்கே இருக்கிற 5 நிமிஷத்துல நடந்து போகக்கூடிய வீட்டுக்கு கூட எங்கள் அண்ணன் காரை எடுத்துகிட்டு வந்துட்டான். மழை வந்தனால எடுத்துகிட்டு வந்தேன், இல்லைன்னா நடந்தே போயிருப்போம். நடந்து போகிறதா இருந்தால் நான் ஸ்கூலில் அந்த இதெல்லாம் ஃபுல்லாக வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன். ஸ்கூலை பார்த்தாலே ஒரு இது நிறைய மெமரிஸ் கலெக்ட் ஆகும். எனக்கு ஸ்கூலாக காலேஜான்னு பார்க்கும்போது எனக்கு ஸ்கூல் தான் நிறைய மெமரிஸ் கொடுக்கும். காலேஜுன்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸு அண்ட் படிப்பு, இந்த மாதிரி 2 தான் இருக்கும். ஸ்கூலில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்கும். அது என்னன்னு எனக்கு தெரியல, ஸ்கூல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டு பழைய மெமரிஸ் பார்க்கும்போதெல்லாம் பழைய மெமரிஸ் ரீகலெக்ட் ஆகும். அப்படியே ரீகலெக்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறோம். எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் பக்கத்தில் தான் ஏதோ வந்துச்சு பாருங்களேன். என் வீடு எங்கள் வீடுன்னு உரிமையாக சொல்லிட்டு இருந்த காலம் போய் எங்கள் அம்மா வீடுன்னு சொல்கிற காலத்துக்கு நான் அங்கே வந்துட்டோம். கல்யாணம் முடிஞ்சோடனே பொண்ணுங்க லைஃப் அப்படி தான் ஆயிடுது போல். இப்போ அம்மா வீடும் எனக்கு உரிமை இல்லை, எங்கள் மாமியார் வீடு என் மாமியார் வீடுன்னு சொல்லுவேன், இல்லை என் வீட்டுக்காரர் வீடுன்னு சொல்லுவேன். ஆனால் என் வீடுன்னு சொல்ல முடியல. அந்த இது நம்ம வீடு என் வீடுன்னு சொல்லக்கூடிய அந்த காலம் எப்போ வருமோ தெரியல. 22 வருஷமா ஓடி திரிஞ்சு விளையாண்டுடும் வீட்டுக்கு. இப்போ விருந்தாளியா வந்துட்டு போகிற குடும்பம்லாம் நம்ம மாதிரி பொண்ணுங்களுக்கு தான் இருக்கும். இப்போ என்னன்னா எங்கே ரெடியாக இருக்கோம்னா எங்கள் அண்ணன் பொண்ணுக்கு முட்டை போடுறோம் திருச்செந்தூர் கோயிலில் போயிட்டு. ஸோ அதுக்காக தான் கிளம்பியிருக்கோம். இங்கே அடுத்து வந்துட்டு கோயிலில் போயிட்டு பார்க்கலாம். கோயிலில் போயிட்டு மெயினாக சாமி கும்பிட்றேனோ இல்லையோ ஷாப்பிங் பண்ணுவோம், தான் நான் மெயினாக போகிறேன். அங்கே ஷாப்பிங் பண்ணி ஒரு 4 வருஷம் இருக்கும் நான் திருச்செந்தூர் கோயில் அந்த கடையிலலாம். இப்போ வேறு மழை பெஞ்சிட்டே இருக்கு, என்ன நேரமோ தெரில. சரி பாய். இதான் வேன் சொல்லியிருக்காங்க, போய் வேனில் ஏறுறோம். இந்த ஸ்கூல் புதுசாக கட்டியிருக்காங்க. அங்கே காணும் தேடிட்டு இருக்கேன். தன்விகா இப்போ திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்தாச்சு. இதுதான் கோவில் கோபுரம். ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, ஃபுல்லாக கட்டையாக கட்டி வச்சுருக்காங்க. வேன் எங்கேயோ பார்க் பண்ணிட்டு ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கோம். அதுக்கப்புறம் நேராக மொட்டை போட போகலாம் அப்படின்ட்டு போயிட்டு டோக்கன்லாம் எடுத்துகிட்டு மொட்டை போட உட்காந்தாச்சு. மொட்டை போடுற இடம் ஃப்ரீயாக இருக்குது, ஆனால் டோக்கன் எடுக்கிற இடம் தான் ரொம்ப க்ரௌடாக இருக்குது. ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணன் பொண்ணுக்கு எடுத்தாச்சு, அதுக்கப்புறம் அவனோட அண்ணனுக்கு அவங்க அப்பாவுக்கு அப்படின்ட்டு 3 பேருக்குமே மொட்டை போட்டாச்சு. மொட்டை போட்டதுக்கப்புறமா நேராக கடலில் போய் அவனும் குளித்தாங்க. நாங்கள் கொஞ்சம் நேரம் கால் நினச்சி விளையாடிட்டு அதுக்கப்புறம் எங்கே போகன்னு தெரில. கோயிலுக்குள்ளே கண்டிப்பாக போக முடியாது, லைனில் நிற்கணும்னா 3-4 மணி நேரம் ஆகும். குழந்தைங்கள வச்சுட்டு அதெல்லாம் போக முடியாது, வெளியே நின்று தான் சாமி கும்பிட்டு போனோம்னு சொல்லியாச்சு. சரி நம்ம அதெல்லாம் கும்பிட்டு பிள்ளையார் கோயிலில் போய் சாமியை கும்பிட்டுக்கலான்ட்டு நேராக கடைக்கு போகலாம், ஷாப்பிங் பண்ணலான்ட்டு போனேன். இந்த தெரியுது பார்த்தீங்களா, இந்த மண்டபம் ஃபுல்லாக கடையாக இருக்கும், நிறைய கடை இருக்கும். கடையில் ஃபுல்லாக அவ்வளோ பொம்மை அவ்வளோ இதுன்ட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஆனால் இப்போது கடை ரொம்ப கம்மியாக இருக்குது, ஒரு 3-4 கடை தான் இருக்குது. அந்த கடையிலையும் போய் பார்த்தா எதுவுமே நமக்கு பிடிச்ச மாதிரியே இல்லை, கலெக்ஷனும் இல்லை. எல்லாம் கடையை மூடுற ஐடியாவில் இருக்காங்களோ என்னவோ தெரில, எதுவுமே பிடிச்ச மாதிரியே இல்லை. சரின்ட்டு அப்புறம் அதுக்குள்ளே என் வீட்டுக்காரருக்கான வேல் பட்டுருச்சு, போய் வேல் வாங்கலான்னு சொன்னாங்க. ஏதோ கார் வாங்கணும்னு நினச்சிட்டு சொல்லி வேல் வாங்கினோம். போய் கேட்டால் பித்தளை வேல் வந்து 250 ரூபா சொன்னான். எங்களுக்கு குட்டியாக இருக்குது வேலை, ஆனால் ரேட் அதிகமாக இருந்துச்சு. இன்னும் 2-3 கடையில் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மாதிரி ஆன்டிக் மாதிரி இருந்துச்சு இந்த பிளாக் கலரில், அது வந்து 100 ரூபான்னு சொன்னால். ஸோ அதே கடையில் வாங்கிட்டோம். ஆனால் நாங்கள் எல்லா கடையிலையும் டாய்ஸ் அது இதுன்னு வாங்கிட்டு கடைசி ஒரு கடைக்கு போனோம். அங்கே போய் அந்த பித்தளை வேலை எவ்வளோன்னு கேட்டால் 150 ரூபான்றான்.
அவன் 200 கிலோ குறைக்க மாட்டேன்னு சொன்னான். ஆனால் நாங்கள் நல்ல வேளை அதை வாங்கவும் இல்லை. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு கடையில் போயிட்டு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி மயிலும் வெயிலும் சேர்ந்த மாதிரி இருந்துச்சு, அதுதான் வாங்கினோம். அதுக்கடையில் சில டாய்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்தோம். ஃபஸ்ட்டு நான் கடைக்கு வந்தது எனக்கு எதனா வாங்கலாம் அப்படின்னு தான் வந்தேன். ஆனால் நான் வாங்குற மாதிரி எனக்கு எதுவுமே பிடிச்ச மாதிரியே இல்லை. சரி பாப்பாக்காவது டாய்ஸ் வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா அவளுக்கும் எனக்கு பிடிச்சதை வாங்கி விட மாட்டாங்க. சின்சான் தான் வாங்கணுன்றாங்க. ஏன்னா ஒரு தடவை சின்சான் வச்சு வாங்கல. அதுக்கப்புறம் நாங்கள் போனால் கடையில் இருந்தது. ஸோ அதை வாங்கிட்டோம். அது எவ்வளோ ஒரு 100-150 வந்தது. அப்புறம் இந்த உட்டனில் இருக்கிற அந்த டாய்ஸ் இதெல்லாம் நம்ம சின்ன குழந்தையில வச்சு விளையாண்டுருப்போம். அந்த ஆட்டு வரலாம் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதை கேட்டு 350 ரூபான்றான். இப்போ இவ்வளோ ரேட்டுக்கு வாங்கினான்னு வேணான்ட்டு. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணி பசங்க ஒரு ரெண்டு பேர் இருக்காங்களா, அவங்களுக்குலாம் ஆளுக்கு ஒரு டாய்ஸ் வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்கினோம். இந்த கலெக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. எது எடுக்கனே தெரியல, எதுவுமே நல்லா இருந்த மாதிரியே தெரியல. சரி எதனா ஒன்று எடுப்போமே அப்படின்ட்டு இருக்கிறதுல எது நல்லாயிருக்கோ அந்த மாதிரி பார்த்து எடுத்தோம். ரேட்டு எல்லாமே பரவாயில்லாமல் தான் வந்துச்சு. மொத்தம் ஒரு 5-6 டாய்ஸ் போல் வாங்கினேன். 700 என்னமோ தான் வந்தது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு இந்த கடைக்கு வந்தால் இங்கே வந்துட்டு ஒரு பால்கோவாவும் அந்த இந்த உருண்டை ஒன்று இருக்குமே அதை வாங்கிட்டு இந்த வெயில் பார்த்தோம். வெயில் மயில் ஓம் எல்லாம் சேர்ந்த மாதிரி இருந்துச்சா. ரேட்டு 150 ரூபா அந்த மாதிரி சொன்னாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அதையும் வாங்கிட்டோம். அப்புறம் இந்த பில்லை வந்து ரோட்டு கடையில் போட்டு வச்சுருந்தாங்க. 100 ரூபா தான் சொன்னாங்க. ஸோ அதுவும் அழகாக இருக்குது, நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதுவுமே ஒரு 2 வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு நுங்கு ஜூஸ்னு ஒன்று இருந்தது. நான் இதுவரை குடித்ததில்லை, இங்கேயும் இருக்குன்னா நான் பார்த்துருக்கேன், எனக்கு குடித்ததில்லை. எனக்கு ட்ரை பண்ண ஆசையாக இருந்துச்சு, வாங்கி ட்ரை பண்ணேன். ஸ்மாராக தான் இருந்துச்சு. அதுக்கு நுங்காவே வாங்கி சாப்பிட்டு வந்துருக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நேராக மண்டபத்துக்கு போயிட்டோம். கோவில் பக்கத்துலேயே மண்டபம் எடுத்துட்டாங்க. ஆசையாக அவளுக்குன்னு வாங்கிட்டு வந்த பொம்மையோட கொடுத்து அவள் என்ன பண்ணுறா பாருங்க. அதுக்கப்புறம் மண்டபத்தில் சாப்பாடுலாம் அங்கேயே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஆப்போசிட்டில் தான் மணி ஹோட்டல், ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல். சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்கும். அங்கேருந்து சாப்பாடு வந்துச்சு. வந்தோடனே நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போன உடனே அப்படியே பார்த்து தூங்கிடணும் அப்படின்ற அளவுக்கு செம்ம டயர்டாக இருந்தது. ஆனால் அன்றைக்கே ஒரு ரிசப்ஷன் ஃபங்க்ஷன் போக வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் போயிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் இருந்துச்சு. இந்த ஊருக்கெலாம் வந்தால் தான் இந்த மாதிரி சாம்பல் வேப்பங்குச்செல்லாம் வச்சு பல்லு விளக்க முடியும். ஸோ எனக்கு சாம்பலை பார்த்தோன்னே விளக்கணும்னு ஆசை இருந்துச்சு. நான் அந்த சாம்பல்லாம் சின்ன வயசில் அள்ளி தின்னேன். அதை பார்த்தோன்னே எனக்கு ஆசை வந்துச்சு. அதை வச்சு விளக்கிட்டு அதுக்கப்புறம் டிஃபனுக்கு 2 தோசை சாப்பிட்டு நண்டு சுண்டெல்லாம் காரில் அள்ளி போட்டுட்டு நேராக வாய்க்காலுக்கு தான் கிளம்பிட்டோம். வாய்க்கால் எனக்கு வந்து வாய்க்காலுக்கு வர்றது அவ்வளோ பிடிக்காது. நான் வந்து 7-8 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு வந்து என்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஊருக்கு எப்போ வந்தாலும் வாய்க்கால் தண்ணி வந்துச்சுன்னா வந்துடுவாங்க. இந்த டைம் வர தண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஓடிட்டே இருக்குது. சில நேரம் வந்து ஒரு மாதிரி தேங்கி நின்ன மாதிரி ஒரு மாதிரி கலங்களாக சாக்கடை தண்ணி மாதிரி இருக்கும். இந்த டைம் அப்படிலாம் இல்லை, நல்லா இருந்துச்சு. பார்க்க எனக்கே ஆசையாக தான் இருந்தது. ஆனால் எனக்கு பயமாக இருக்கும், பாம்பு வந்துடுமோ அப்படின்ட்டு. அதுக்காகவே நான் இறங்க மாட்டேன். ஆனாலும் இந்த தடவை பாப்பா வந்து இதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் மெயினாக வந்தேன். ஃபஸ்ட்டு அவள் இறங்க தயக்கப்பட்டேன். அதுக்கப்புறம் உள்ளே இறங்கினோன்னே ஒரே ஜாலி ஆகிட்டா. எல்லாருமே நல்லா வேண்டாங்க. நான் உள்ளே போய் காலை வைக்க தான் செஞ்சுருக்கேன். இந்த முக்கிற மாதிரி மீன் எல்லாம் காலை முக்க ஆரம்பிச்சிருது. இந்த காலெல்லாம் புண்ணு இருந்துச்சு அப்படின்னா வாய்க்காலில் போய் குளிச்சா புண்ணு ஆறிடும்பாங்க. அது ஏன்னா இந்த மீன்கள்லாம் அந்த புண்ணை கடிச்சு அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துருச்சு அப்படின்னா நம்ம புண்ணு வந்து சீக்கிரமாக ஆறிடும். நான் எங்கள் காலில் புண்ணும் இல்லை, இருந்தாலும் இந்த சின்ன அழுக்கெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு அந்த அழுக்கெல்லாம் காலியானதுக்கப்புறம் அதுங்க வரவே இல்லை. அது கடிக்கும்போது நல்லா கிச்சலமாக நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானே கால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் என் வீட்டுக்காரவை சொத்த மோசம், இறங்கவே மாட்டேன். சின்ன குழந்தைங்க கூட அழகாக கடி வாங்கிட்டு உள்ள உட்காந்து விளையாடுது, இவங்க இறங்கவே மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க காலையில் நிறைய அழுக்கு இருக்குது, நீங்கள் கொடுங்க, அதை எல்லாம் காலி பண்ணாலும் விடும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அவங்க காலையும் உள்ளே வச்சு கடிக்க வச்சோம். என் காலை விட அவங்க காலில் தான் அவ்வளோ மீன் எல்லாமே முக்கியது. நல்ல பெரிய பெரிய மீனாக வேறு இருக்குது.
இப்போ நல்லா ஷால்லாம் போட்டு பிடிச்சோன்னா அழகாக பிடிக்கலாம். எதுவும் எடுத்துகிட்டு போகல, அதனால தான் பிடிக்காம விட்டேன். நல்லா குளிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல குட்டி தூக்கம் போட்டோம். தூங்கி முடிச்சோன்னே அறக்க பறக்க கிளம்ப வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா ட்ரெயின் 8:40 திருநெல்வேலியில், இங்கேருந்து 6:00 லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி போகணும் அப்படின்றதுனால சீக்கிரமாக கிளம்பணும். நம்ம 2 நாளாக விருந்தாளியாக அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு, வந்த வேலை முடிஞ்சது. இனிமேல் நம்ம கிளம்ப வேண்டியதான வேலை. ஸோ கிளம்பிட்டோம். நாங்களும் என்னதான் இருந்தாலும் அந்த அம்மா வீட்டில் வந்து போகும்போது ஒரு கஷ்டம் இருக்கதான் செய்யும். இருந்தாலும் என்ன தனியாக அவங்க விட்டுட்டு போனாங்கன்னா எனக்கு இருக்க விருப்பமே இருக்காது. அவங்களும் என் கூடவே இருந்தாங்கன்னா இருப்பேன், இல்லைன்னா நானும் அவங்க கூடவே போயிருந்தேன். 2 நாள் தான் மேக்ஸிமம் இருப்பேன். அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க, இந்த விளாக் இதோட முடிச்சுக்கிறேன். நாங்களும் சென்னை கிளம்பிட்டோம். இனிமேல் அடுத்து வேறு எதனா ஒரு விளாகில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். இந்த விளாக் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. எந்த மாதிரி போடலாம் அப்படின்றதும் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னொரு விளாகில் பார்க்கலாம். அது வரை டாடா பை பாய்.